அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்று இன்று எனது பிறந்த நாள் என்று எனது பக்தர்கள் எல்லோரும் எனது வீட்டிற்கே வந்து குருசாமியை குருசாமியிடம் ஆசி பெற்றுக்கொண்டு சென்றார்கள். ரைட்டுங்களா? ரொம்ப நல்லது. அந்த தினத்தன்று இன்று நான் உங்களுக்கு சரியான மழையில மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் மழையில நனைஞ்சாவது போய் அந்த வகுப்பை சொன்ன நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓடி வந்திருக்கேன். சரிங்க. இது நாள் வரை நாம் ஆத்ம ஞானத்தை பற்றிய வகுப்பை நாம் தொடங்கி பேசிக் கொண்டிருந்தோம். அதே வகுப்பை இப்பொழுது தொடங்கலான்னு பார்த்தா எல்லாருமே புதிய முகங்களாக தெரிகிறார்கள். எனவே இந்த வகுப்பையும் நம்ம வந்து அந்த தொடர்ச்சி நிலையில் உள்ள வகுப்பாக எடுத்துக்கொண்டு தான் நாம் பார்க்க வேண்டும். நம் உடலை 3 பாகங்களாக பிரிக்கலாம். உடல், மனம், ஆத்மா. உயிர் எனப்படுவது ஆத்மா. உயிர் சக்தி தான் ஆத்மா எனப்படுவது. அப்போ உடல், மனம், ஆத்மா. இந்த உடல், மனம், ஆத்மா என்கிற விஷயத்தில் நாம் இதுவரை காலத்தையும் பணத்தையும் சக்தியையும் உடலுக்காகவும் மனதுக்காகவும் மட்டும்தான் நாம் செலவிட்டு கொண்டே இருந்தோம். ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல நான் என் ஒய்ஃபுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன், அவங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தேன், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்காக செலவிட்டதுன்னா உங்க மனதுக்காக செலவிட்டது. ஏன்னா உங்க குடும்பம் நெருங்கிய நண்பர்களுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அது உங்க மனம் சந்தோஷத்தை பெறுகிறது. உங்களுக்கு நீங்களே ஒரு வாட்ச் வாங்கி கட்டி கொள்ளும் பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது, நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆக நீங்கள் இதுவரை செய்த செலவுகள் யாவும் உங்கள் உடலுக்காகவும் மனதுக்காகவும் தான் இதுவரை நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள். காலத்தையும் செலவு செய்திருக்கிறீர்கள், பணத்தையும் செலவு செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது முதன் முறையாக உடலில் உள்ள ஆத்மாவை அறிகின்ற ஒரு செயலில் நீங்கள் இப்பொழுது முதலாக காலத்தையும் சக்தியையும் செலவிட தொடங்கி இருக்கிறீர்கள். சரி, முதல்ல ஆத்ம ஞானம் என்றால் என்ன? முதல்ல ஆத்மா என்றால் உயிர், ஞானம் என்றால் அறிவு. அப்ப ஆத்ம ஞானம் என்றால் உயிரை பற்றிய அறிவு. எந்த உயிரை பற்றிய அறிவு? அவரவர்கள் உடலில் வாசம் செய்யும் உயிர் சக்தியாகிய ஆத்மாவை பற்றிய அறிவு. முதல்ல இந்த ஆத்ம சக்தியை நாம் ஏன் அடைய வேண்டும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். நம்ம இந்த ஆத்மாவை பற்றிய அறிவை நாம் ஏன் அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மா என்கிற அறிவை நாம் அடைவதன் மூலம், ஆத்மாவை பற்றிய அறிவை நாம் அடைவதன் மூலம் நமக்கு கவலை, பயம், வெறுப்பு, கோபம், பொறாமை, பிறரை துன்புறுத்துதல், சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் பிறரை இம்சை செய்தல் போன்ற அனைத்து துர்குணங்களிலிருந்தும் விடுபடலாம். அது மட்டுமல்லாமல் நாம் பிறவா வரத்தையும் பெறுகின்ற சக்தியையும் பெறலாம், வரத்தையும் பெறலாம். எனவே நாம் இந்த ஆத்மாவை பற்றிய அறிவை நாம் அடைய வேண்டும். அப்போ ஏன் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கும், இரண்டாவது நாம் பிறவா வரத்தை பெறுவதற்கு, மீண்டும் பிறவாத வரத்தை பெறுவதற்காகவும் இந்த ஞானத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும், அறிய வேண்டும், அடைய வேண்டும். ஓகே, எப்பொழுது அடைய வேண்டும்? அடுத்த கேள்விதான் இது. நீங்க 60 வயசுல தான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சீங்க, ஆனா நான் இப்ப 40 தான், இன்னும் 20 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டா, நான் 60 வயதுல அடைஞ்ச போது நான் என்ன நினைச்சிட்டேன், அதாவது ஒரு 18 வயதிலேயே ஆத்ம ஞானத்தை அடைகின்ற தகுதி மனதுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அடடா, 18 வயதிலேயே அடைய வேண்டிய இந்த ஞானத்தை, உயர்ந்த உன்னதமான ஞானத்தை நான் 60 ஆண்டு காலம் வரை நான் அடையாமல் விட்டு விட்டேனே. 60ல 12 போச்சுன்னா எவ்வளவுங்க? 48 ஆண்டு காலமாக நான் ஆத்ம ஞானத்தை அடையாமல் வீணாக்கி விட்டேனே. எனது வாழ்க்கையையே, பெரும்பகுதியான வாழ்க்கையை நான் பலனற்ற வகையில் செலவிட்டு விட்டேனே என்று வருந்துகின்ற காரணத்தால் தான் நான் யங்ஸ்டர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்பொழுது என்று சொல்லப்படும் நேரத்திலேயே ஆத்ம ஞானத்தை அடைந்து விடுங்கள். ரைட்டுங்களா? உங்களுக்கு குருவும் ஞானமும் சேர்ந்தே உங்கள் வீட்டு கதவை தட்டும் பொழுது எல்லோரும் அதை தவற விட்டு விடாதீர்கள். சரி,
ஆத்ம ஞானம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஆத்ம ஞானத்தை ஏன் அடைய வேண்டும்? இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஆத்ம ஞானத்தை எப்போது அடைய வேண்டும்? அதை பார்த்தோம். மூணாவது ஆத்ம ஞானம் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். ஆத்ம ஞானம்னா அது ஒரு உயர்ந்த ஞானம்ங்க. ஆத்மாவை பற்றிய ஞானம், உயிரை பற்றிய அறிவு. அந்த உயிரை பற்றிய அறிவுக்கு வேற என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதனுடைய மேன்மையான தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ ஞானங்களை அடைந்திருக்கலாம், ரைட்டுங்களா? எத்தனையோ ஞானங்கள். அதோ பார் காக்கான்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா தான் முதல் டீச்சர் பார் குழந்தைகளுக்கு, சரிங்களா? குழந்தைகளுக்கு அம்மா தான் முதல் டீச்சர். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே முதல் டீச்சர் யாருன்னா தாய் தான். அவங்க தான் உலகத்து பொருட்களையும் உறவுகளையும் நமக்கு சுட்டி காட்டி இது இது இந்த பொருள் அப்படி இந்த உறவுகள் என்றெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறார்கள். சரி, இப்படி இருக்கிற பொழுது அம்மா தான் முதல் டீச்சர். அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் போகிறோம். பள்ளிக்கூடத்தில் நிறைய டீச்சர்களை பார்க்கிறோம், ஆசிரியர்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். விஞ்ஞானம் எதற்கு உதவுகிறது என்றால், நமக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கும், நல்ல ஒரு படிப்பறிவுனால நல்ல ஒரு உத்தியோகத்தை கிடைப்பதற்கும், அந்த நல்ல உத்தியோகத்தின் காரணமாக நல்ல வேலை கிடைப்பதற்கும், அந்த நல்ல வேலை கிடைப்பதன் காரணமாக நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கும், நல்ல குழந்தைகள் பெறுவதற்கும் காரணமாக அமைகின்றன. எல்லாமே அந்த சம்பளம் தான், பணம் தான் எல்லாம் நிர்ணயிக்கின்றன. சரி, இது எல்லாமே அடைஞ்சாலும் கூட எவரெல்லாம் அதிகமாக படித்து உயர்ந்த பதவிக்கு செல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் செல்வம் அதிகமாக சேருகிறதோ, எவரெல்லாம் அதிகமான செல்வங்களை சம்பாதிக்கிறாங்களோ, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அவங்களுக்கு கவலையும் அதிகமாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஏழைகளுக்கு கொஞ்சம் கவலைன்னா பணக்காரர்களுக்கு நிறைய கவலை அப்படிங்கிறாய்ப்பு. எனவே நான் விஞ்ஞானத்தை குறை கூறவில்லை. விஞ்ஞானம் நமக்கு நல்ல பணம் ஈட்டுவதற்கு தான் உதவுகிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணம் இறுதியில் நமக்கு கவலையை கொடுப்பதற்கு தான் பயன்படுத்துகிறது தவிர, பணம் மனிதனுக்கு மனநிறைவை தராது, நிம்மதியை தராது, திருப்தியை தராது, நிரந்தர சந்தோஷத்தை தராது என்று சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே நாம் எதை அடைய வேண்டும், எதை அடைவதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த ஞானம்தான் ஆத்ம ஞானம். அந்த ஞானத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். சரி, இந்த ஆத்ம ஞானத்தினுடைய மகிமை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஞானத்தை நீ பெற்றால் இதற்கும் மேலான ஒரு ஞானத்தை நீ பெற வேண்டியதே இல்லை என்கிற மனநிறைவை தருகிறதோ அதுவே ஆத்ம ஞானமாகும். மீண்டும் ஒரு முறை தெளிவாக கூறுகின்றேன், எந்த ஒரு ஞானத்தை நீ பெற்றால் அதற்கும் மேலான ஒரு ஞானத்தை நீ பெற வேண்டியதே இல்லை என்கிற மனநிறைவை தருகிறதோ அதுவே ஆத்ம ஞானமாகும். அப்போ இந்த ஞானத்தை அடைஞ்சீங்கன்னா வேற எதையுமே நீ பெற வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிறைவு ஏற்பட்டுவிடும்.